வழி வந்து போயிட்டுருக்கு. ட்ரெயின் நட்டலாம் இங்கே. சாண்ட் பார்னு சொல்லுவாங்க கடலில். அது மாதிரி ஒரு ஆக்டிவான எரிமலை. இப்போ சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இடத்த பார்க்காம போக மாட்டீங்க. ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு ஆப்பிள் ஸ்டோர். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காண்டி வந்தோமோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பின்னாடி திருப்பி காட்டா த ட்ரீம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இந்த பேர் சொல்லிக்கலாம். பட் வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பேர் இருந்துச்சு. அது பெரிய பேராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரீம் பிரிட்ஜுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க லொக்கேஷனில். ஸோ நான் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. த ட்ரீம் பிரிட்ஜ் ஆர் கூலால் தெலுங்கானு பிரிட்ஜுன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து மேப்பில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர இமேஜ் இந்த ஒரு பிரிட்ஜோட தாங்க இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்தளவு ஒரு ஐகானிக்காக ஆகிடுச்சு இது. விச் இஸ் நம்ம வந்து இந்த ஒரு ஆர்கிடெக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு லண்டனில் இருக்குல்ல அந்த ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சரை வச்சு கட்டின மாதிரியே இருக்குது. அண்ட் தென் நீங்கள் வந்து மேலேயும் போகலாம். பட் வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஜஸ்ட்டு செக் அவுட் பண்ணுவோம். செக் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து அது ஒரு 6 மணி அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ கரண்ட்லி நாட் அவைலபிள்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஸோ மார்னிங் ஆர் ஃப்ரம் இந்த ஒரு மிட் டைம் அந்த டைமில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டி. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொன்ன நம்மளோட அந்த ஏர்போர்ட் லேண்ட் இருக்குல்ல அந்த சைடு உள்ள லேண்டும் இந்த சைடு மெயின் அந்த சிட்டி லேண்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பிரிட்ஜு. அதே மாதிரி நான் சொன்னதில் அந்த ஒரு சீ மவுத் அந்த இதுதான் குழல் அப்படிம்பாங்கள்ல அந்த ஒரு ஏரியா தான் அங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் கடல். இதை பற்றினா ஆறும் கடலும் போய் சேருது. அந்த ஒரு இடத்துனால தான் குழல் தெலுங்கானுன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த ஆற்றோட பேர். அந்த ஆற்றோட பேரை வச்சு தான் அந்த ஊர் பேரை வச்சுட்டாங்க சொல்ல போனோம்னா. இங்கே என்ன நடக்குதோ அதை வச்சு அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம ஊரில் எப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நைஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய இது ஒரு டிஸ்ட்ரிக் தான். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எவ்வளோ பெரிய ஒரு மாலா ஏதோ தெரியல ஒரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எல்லாமே பெருசு பெருசாக தாங்க இருக்குது. சின்னதாக எதுவுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வர அந்த ஒரு போட்டு மாதிரியே இருக்குங்க. எஸ்சி இது வரைக்கும் இந்த ஒரு வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அந்த ஒரு காரணத்தினால. சரி ஓகேங்க, கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படியே கிளம்புவோமா. சன்செட்டு பார்த்திங்கன்னா ஆக போகுது. பின்னாடி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செம்மையான ஒரு ஹவர். இன்னும் கொஞ்சம் தூரம் போனிச்சு வச்சிங்களேன் கீழே சன்னு அந்த கோல்டன் ஹாருமாங்கள்ல அதை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே லாங்கிலலாம் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கோல்டன் கலரில் லைட்டாக அழகாக செம்ம ஒரு ஊருங்க. உண்மையாக சொல்ல போனால் எனக்குலாம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. மைண்டுக்கு யாராச்சும் வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மலேசியாவுக்கு வாங்க, ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போய் அடுத்தடுத்து சுற்றி பார்ப்போங்க. இங்கேருந்து பஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கிறிஸ்டல் மாஸ்க்கு நைட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஜாலியாக பார்க்கலாம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா லைட் அப்லாம் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ பார்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். இல்லாட்டினா அந்த மாஸ்க்குக்கு போவோம். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைட்டிங் பண்ணுவாங்க. அதனால் இதுவோ அதுவான்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் இந்த ஒரு இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரியும் நவர மாட்டேன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கூட்டர் இருக்குங்க. சரி யூஸ் பண்ணிடுவோமா, நானும் வந்துடுவோமா யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். சரி ரைட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்து அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணுவோமே. மலேசியாவுக்கு வந்துவிட்டோம், இந்த இது பண்ண வேணாமா. அது வந்து பார்த்திங்கன்னா QR இருக்குது. அது QR ஸ்கேன் பண்ணி இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போவோங்க. எனக்கு வரைக்கும் ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இல்லாட்டினா வந்து இந்த அளவில் இருக்காது. ஸோ போமா இதுங்க வந்து எனக்கு எங்கெங்கே நிப்பாட்டணும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ அதையும் வந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்க்கலாம். எது செட் ஆகுதான்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே அங்கே பாருங்கள் அதெல்லாம் லோடே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் சம்பவம் முடியும்னு நினைக்கிறது. யோசிச்சு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா லோக்கலுக்கே தெரியலன்றாங்க. பார்ப்போம். இந்த ஒரு ரெண்டில் எடுக்கலாம்னு சொன்னோம்ல, அதை கம்முன்னு எடுக்காமல் இருக்கலாம் மாட்டுங்க. நம்ம
பாட்டுக்கு கம்முன்னு போயிருந்தால் கூட போயிருக்கலாங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் தெரியல, வண்டி மூவ் ஆகவே இல்லை. ஒரு 3 நிமிஷம் போயிடுச்சு. 3 நிமிஷம் போனதுக்கு எவ்வளோ ஒரு ரிங்கெட் எடுத்துட்டாங்க. அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 210 ரூபா 10 ரிங்கெட் ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. என்ன கதனே தெரில. ஸோ அதை வந்து நான் ரீஃபண்ட் பண்ண சொல்லி இப்போ தான் பண்ணிருக்கேன். தேவையில்லாத விளையாட்டுக்கு சரி விடுங்க, பார்த்துக்கலாம், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக கொடுத்துட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நேரம் அதுக்கு நடந்தே போயிடலாம். கிராப் போட்டிருந்தால் கூட அந்தளவுக்கு காசு செலவாக இருக்காது. ஸோ யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எடுத்தவொடனே அவங்க பாட்டு 210 ரூபா எடுத்துட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு 3 ரிங்கெட்ன்றாங்க. ஆனால் வெளியே போட்டிருந்தா என்ன தான் போட்டிருந்தாங்க, 60 ரிங்கெட் தான் எடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 60 மேலே எடுக்கிறாங்க இப்போ. ஸோ பார்த்துருங்க மக்களே, வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த பீம்ன்ற ஒரு ஸ்கூட்டர் ஆப்போ மறந்துடுங்க. தயவுசெய்து வந்து யாரும் எடுக்காதீங்க. நான் என்னோடய சஜஷன் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவோர்ட்ஸ் அந்த பீச்சுக்கு போய்ட்டுருக்கோங்க. நான் வந்து அங்கே சொல்லவே இல்லை வண்டி பின்னாடி எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த பீச்சுக்கு போகிறது தான் அந்த வண்டி எடுக்கலாம் பார்த்தேன். பட் அந்த பீச்சுக்கு போகிற வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமையே. விடுங்க, பார்த்துக்கலாம், எல்லாம் நேரம் மாட்டுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த பட்டு பரூக் அந்த ஒரு பீச்சுக்கு வந்துட்டோங்க. சொல்ல போனால் நம்ம டைமே எனக்கு சரியில்லை. நம்ம வந்தாலே அது என்னன்னு தெரியல. அதிகபட்சமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீச்சுக்கு வந்தோம். பட் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. பட் கரண்ட்லி வந்து இந்த சைடில் போட்டிருக்கவங்களாம் முடிஞ்சளவு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடைங்கிறது அந்த அளவில் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கலக்கில் குயல் தெலுங்கானு அந்த ஒரு தெலுங்கானு ரிவர் கலக்கிற அந்த ஒரு சைனா சீ தாங்க இது. சைனா சீ ஆர் கல்ஃப் ஆஃப் தாய்லாண்ட் அப்படின்னு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று. பட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் கீழே போடுறேன் வீடியோ எடிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைனா சீ தான். ஏன்னா வந்து தாய்லாண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே மேலே இருக்குது. அதுதான் கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டு வரும். பட் வந்து இது சைனாவில் தாங்க வரும். சைனா சீ அமைதியான பீச்சுங்க. ஆட்கள் யாரும் இல்லை. நம்ம வந்து கரெக்டாக லைட் இருக்க இடத்துல இருந்துக்குவோம். பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. இந்த இருட்டில் தெரியுமான்னு தெரில. ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டு கொஞ்சம் அந்த இருக்கனால உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நேராக போவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீச்சுக்கு வரதோட அந்த முக்கியமான விஷயம் அந்த சாப்பிட்றதுக்காண்டி தான். ஸோ நேராக போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொன்றா அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம போவோங்க. இங்கே வந்து ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு கடை 2 கடை இருக்குது. இந்த 2 கடையில் என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். எது பெஸ்ட்டாக இருக்கோ வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பர்கர் வந்து அதிகபட்சம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பர்கர் இருக்குது. அண்ட் தென் அந்த ரோல் அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பட் வந்து நம்ம பர்கர் நேற்று தான் சாப்பிட்டோம். பர்கர்னு அதையே சாப்பிட்டோன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அந்த பர்கர் எல்லாத்தையும் தவிர்த்துட்டேங்க. நேற்று என்ன பண்ண தெரியாமல் லூலு மால் போனேன். சரி ரைட்டு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டேன். லைட்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேராக போவோம். அங்கே தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லைனாக ஒரு 5-6 கடை இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு கடை வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த மலேசியாவுக்கு வந்து இந்த நாசிலாமா சாப்பிடவே இல்லை. நாசிலாமா தான் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாசிலாமா நான் ட்ரையே பண்ணல. பார்ப்போம், கிடச்சிதுன்னா இங்கே ட்ரை பண்ணுவோம். இல்லைனா அவங்க இந்த டிஸ்ட்ரிக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு சாப்பாடு டிஷ்ஷஸ் இருக்கும். அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் 2 கடையில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு பார்த்தேன். பட் வந்து அவங்க ஃப்ரைஸ் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரைஸ் நம்மளுக்கு சத்தியமாக ஆகாதுங்க. சாப்பிட்டு அவ்வளோதான். ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா சம்பவம் தான். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இல்லைனா அதான் சாப்பிட்டா ஒன்றும் முடியாது. இப்போதைக்கு அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்போம். கேட்டு அதை வாங்கி சாப்பிடுவோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணிருக்கோம். அது வந்து என்ன ஒரு ஃபிஷ்ஷு. வாட்? கிருப்பா கம்மோ. ஓகே. திஸ் நேம் இஸ் இட்னா நேம் ஆஃப் திஸ். ஓகே. சோட்டாங் செல்லோ தப்பம். ஓ, இட்ஸ் ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. சொல்ல போனால் இங்கே இருக்க சீ ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அந்த பீச் சைடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட அந்த இந்த மீன் அது என்னென்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவான்னு தெரில. ஜஸ்ட் நான் வந்து தமிழை தெரிஞ்சால் நான் கீழே போடுறேன். அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஜஸ்ட் வந்து அவங்க அந்த குச்சியில் பார்பிக்யூ பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி அழகாக பீஸில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து அந்தளவுலாம் நம்ம சாப்பிட வேணாம். ஜஸ்ட் வந்து லிட்டில் பிட் சாப்பிட்லாம். பிகாஸ் நான் வந்து ஃப்ரை பண்ணுற அதிக விஷயம் சாப்பிட்றதில்ல. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் டயட் இருக்கனால அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தாச்சு. ஸோ லிட்டில் அதை மட்டும் வாங்கிக்கும். அண்ட் தென் ஜூஸும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க கோகனட் ஏன்னா 7 ரிங்கெட் சொல்கிறாங்க. இங்கே தேங்காய் கிடைக்காதா? இந்த ஒரு பீச் சைடு இருக்க ஏரியா ஊருக்கு 7 ரிங்கெட்னா நம்ம ஊரில் பரவாயில்லையாப்பா. நம்ம ஊரில் 60 ரூபாய்க்கு குடிக்கலாம். சரி ஓகே வரட்டும். வந்தோடனே நம்ம இதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு போகலாங்க.
பட் வந்து எனக்கு எப்போ இருக்கும்லாம் தெரில. நான் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். வரட்டும், வந்தோடனே உங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பார்சல் பண்ணிட்டு போய் நாய்க்குட்டி கழிச்சு வச்சிட வேண்டியதான். ஏன்னா இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க ஊருக்கு வந்துட்டோன்னா அவங்க ஊர் கல்ச்சரை எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டு கற்றுக்கிட்டா தான் அது ட்ராவல் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. அரௌண்டு அந்த பட்டுப்புருக்கா அந்த ஒரு பீச்சுக்கு தாண்டி கொஞ்சம் அந்த எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கடைகள்லாம் லைனாக இருக்குங்க. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. சரி ஓகே, வரட்டும். வந்தோடனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளாக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க ஃபுல் ஃப்ரைஸு. நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டமே சாப்பிட மாட்டோம். ஆனால் அவங்க வந்து ஒரு சாஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் தெரியல, டொமேட்டோ சாஸ் தான் இருக்கும், இல்லாட்டி அவங்க ஊர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. மீனா இது என்னென்னு தெரிலங்க, எப்படி சாப்பிடணும் கூட தெரில. கேட்பாருங்க. பிரதர் பிரதர் சாஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆர் லிட்டில் பிட் ஆர் ஓகே. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு எடுத்து சொல்கிறாரு. எடுத்துகிட்டு அதில் லைட்டாக சாப்பிடுங்க. இது எதில் செஞ்சதுன்னு தெரியலங்க, ஆனால் வந்து நல்லாயிருக்கு. நம்பூர் சாப்பாடு மாதிரி இருக்குங்க, பரவாயில்ல. உங்கள்கிட்ட கேட்குறேங்க, இது வந்து எதில் மேக் பண்ணுவாங்க, ஆனால் சூப்பராக இருக்குது. நம்பூரை எப்படி சொல்கிறதுன்னா, மாவு இருக்குல்ல, நம்ம அந்த கோதுமை மாவு இல்லாட்டி மைதா அது மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு லெவல் தான் இருக்குது. பட் இது வந்து கறியாக நடந்ததில் கறி அந்த கறி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் கேட்போருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்போம். சரி ஓகே, எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டா. ஏன்னா நான் பாட்டு சாப்பிட்டு இது ஒன்று தான் இப்போ ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட முடியாது கண்டிப்பாக. நான் தேவையில்லாம 5 ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு லாக் பண்ணுறேன். This one is sauce homemade. Yeah. One chili, sugar. Okay. Fish. Okay. This one homemade sauce. This one fish. Gandum. This one keropok leko. It's a variety of fish. Okay. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தானாங்க. மீன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஆனால் இப்படிலாம் மீன் இருக்குன்னு இப்போ தான் தெரியுதுங்களா. பயங்கரமாக இருக்க மாட்டேங்க மீன். எனக்கு தெரில, அவங்க சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ நல்லா சில்லி சாஸ் மாதிரி அதிகமாக இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தேவை, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டா போதும். இப்போ ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் நினைக்கிறேன். சாப்பிட்லாம் பார்சல் கொண்டு போய் காலை சாப்பிட்லாம். பேக் டு கூலாலம்பூர் by bus. பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப் வந்து வந்துருச்சுங்க. நம்ம வந்து கேப் வந்து எடுத்துருக்க மாட்டோம். பட் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக கேபெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரிங்கெட் காட்டுது. அரௌண்ட் நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 to 6 அவ்வளோதான் வரும். நான் கீழே போடுறேன், அவ்வளோ ரேட்டு வருங்க. நம்ம இங்கேருந்து நாங்கள் போகிறது அரௌண்ட் இங்கேருந்து how many kilometers from here to the Leisure Last year. Wait, 2.8 கிலோமீட்டருங்க. ஓகே தான். ஆனால் வந்து நம்ம பஸ்ஸில்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் நடந்து நான் அவ்வளோ தூரம் வந்தேன், எனக்கு அப்போ தான் தெரியும். சரி போவோங்க, போயிட்டு அதுக்கப்புறம் vlog எட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேப் எடுத்துருக்கேன். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் எடுக்க மாட்டேன். பட் வந்து இல்லாத டைமில் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். வேறு எந்த வழியும் கிடையாது. எதுனா பண்ணி ஆகணும். முடிஞ்சாலும் லிஃப்ட் கேட் கூட வரலாம். பட் வந்து லிஃப்ட்லாம் வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல. சரி ஓகேங்க, நாங்கள் ரூமுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். ஹாஸ்டலில் காட்டணும்னு நினச்சேன், ஹாஸ்டலில் காட்டவே இல்லை பாருங்க. இதான் நம்மளோட ஹாஸ்டலு. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம காஃபி மேக் பண்ணிக்கலாம். ஓவன் இருக்குது. அண்ட் தென் நம்ம விளையாடணுன்னா எல்லா கேம்ஸும் இருக்குது. சோஃபா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு டார்மெண்ட்ரிங்க. ப்ளஸ் வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம காமன் ஏரியா உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம். இது கேம் விளாட்லாம், இந்த கேம் விளாட்லாம், அந்த கேம் விளாட்லாம். அண்ட் தென் PS5 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக ஜாலியாக விளாட்லாம். அண்ட் தென் சம் புக்ஸ் எனக்கு தெரில என்னென்ன இது மாதிரி இருக்குது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க ஐட்னரி செட்டுக்கு நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபுட், ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்டு மேப், இங்கே என்னென்ன இருக்குது ரீச் பண்ணி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் டைம் பார்த்திங்கன்னா லண்டன், சிட்னி, இந்த குலான், தெலுங்கானு, டோக்கியோ, நியூயார்க். பட் வந்து நம்ம இந்தியா இருக்குது, அது எப்பயும் நம்ம தெரிஞ்ச மாதிரி தான். அண்ட் தென் இதாங்க ரிசப்ஷனு, இப்படிதான் இருக்குது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம டார்மெண்ட்ரி இருக்குங்க.
ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம ஃபுட் வேஸ்ட்லாம் கழட்டிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம அக்சஸ் கீ வச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு சைனீஸோட ஒரு இது நினைக்கிறேன், ஹாஸ்டல் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சைனீஸ்லேயே எல்லாம் வந்துருக்கு, அதிகபட்சம் அவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்குது. அண்ட் தென் மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம வந்து மேலே ரூம் கட்டிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோட இந்த vlog வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப்பாஸ் ஐலாண்ட் போக போகிறோம். மார்னிங்கே வந்து நம்ம 6 o'clock கிளம்பணும். டுவர்ட்ஸ் மராங் ஜெட்டி அங்கே போய்ட்டால் நம்ம வந்து நம்மளோட ஃபெரியை எடுக்கணும். ஃபெரியை எடுத்தாச்சு, ஏற்கனவே ஃபெரி புக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஃபெரியை வந்து போர்ட் ஆனால் மட்டும் போதும். ஸோ 9:30க்கு நம்மளுக்கு போர்ட் ஆகணும். இங்கேருந்து 6 o'clock கிளம்புனா ஒரு 45 minutes நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே போகிறது பிரச்சனை கிடையாதுங்க. முன்னாடியே போயிட்டால் நம்மளுக்கு என்ன கண்டிஷன்றது எல்லாமே சொல்லிவிடுவாங்க. தேவையில்லாமல் டே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் முன்னாடி போகிறோம். அண்ட் தென் அங்கே பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் வரோம். ரிட்டன் வந்துட்டு அங்கேருந்து நம்ம கூலாலம்பூர் போகிறோங்க. அதான் நம்மளோட பிளானு. சரி, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நிறைய வீடியோஸ், நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்குது, பாருங்கள். பார்த்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ போகும். அண்ட் தென் உங்களோட ஏதாச்சும் என் மேலே என்னோடய vlogல வந்து தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்குவோம். பீஸ் அவுட் கைஸ்.